சாய்பாபா வரலாறு தெரியுமா? ஷீரடி சாய்பாபா மகாராஷ்டிராவின் ஷீரடியில் வாழ்ந்த ஒரு மகான், துறவி மற்றும் ஆன்மீக குரு. இந்து மற்றும் முஸ்லிம் மத நல்லிணக்கத்தை போதித்த அவர் சப்கா மாலிக் ஏக், அதாவது அனைவருக்கும் கடவுள் ஒருவரே என்ற கொள்கையை வலியுறுத்தினார். பாபாவின் பிறப்பு மற்றும் ஆரம்பகால வாழ்க்கை பற்றிய நம்பகமான தகவல்கள் இல்லை. அவர் இளம் வயதில் மகாராஷ்டிராவின் ஷீரடி கிராமத்திற்கு வந்தார். பாரசீக வார்த்தையான சாய் மற்றும் இந்தி வார்த்தையான பாபா ஆகியவற்றிலிருந்து சாய்பாபா என்று அழைக்கப்பட்டார். அவர் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் தியானம் செய்து பின் ஒரு பழைய மசூதியில் தங்கி வாழ்ந்து வந்தார். அன்பு, மன்னிப்பு, உதவி, பக்தி மற்றும் அகங்காரத்தை விடுதல் போன்றவற்றை போதித்தார். அவர் இந்து மற்றும் முஸ்லிம் சடங்குகளை பின்பற்றி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். நோய்களை குணப்படுத்துதல், தண்ணீர் மூலம் தீ மூட்டுவது மற்றும் மரணத்திற்கு பிறகு பக்தர்களின் கனவில் வந்து வழிகாட்டுவது போன்ற பல அற்புதங்களை நிகழ்த்தியதாக நம்பப்படுகிறது. அக்டோபர் 15, 1918 அன்று ஷீரடியில் சாய்பாபா சமாதியடைந்தார். மகாராஷ்டிராவின் அகமது நகர் மாவட்டத்தில் உள்ள ஷீரடியில் பாபா சமாதியடைந்த இடத்தில் கட்டப்பட்ட கோயில் உலக புகழ் பெற்றது. அவர் ஒரு மதத்தை தாண்டி அன்பையும் அமைதியையும் போதித்த அவதார புருஷராக மதிக்கப்படுகிறார். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது கோவல் விளாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.